தமிழக வெற்றி கழகம் தலைவர் வந்து 2 வருஷம் வச்சு கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு. எனக்கு 2002 நான் தமிழக வெற்றி கழகத்துடைய அப்போ வந்து விஜய் ரசிகர் மன்றமாக இருந்தது. அன்னையிலேருந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அன்னையிலேருந்து எனக்கு தெரியும் அவங்கள பற்றி, அவங்களுடைய ஒவ்வொருடைய நடவடிக்கையும் பற்றி. அப்போ நான் சொல்லிக்குவேன், எல்லாம் சிரிச்சுக்குவேன், எம்ஜிஆர் மன்றம் மாதிரி விஜய் மன்றம் செயல்படுது. ஏன்னா எம்ஜிஆர் மன்றத்திலாம் நாங்கள் இருந்துருவோம். ஓகே, எம்ஜிஆர் மன்றம் மாதிரியே செயல்படுது. இது ஒரு டிசிப்ளின்டு குரூப்பு. இது வந்து ஒரு தீர்மானித்து நடக்கிறாங்க. எப்படி ஒரு போரில் வந்து அந்த வீரர்கள் வந்து டிசைட் பண்ணி இந்த ஸ்பீடில் தான் நடக்கணும், இந்த திசையில் தான் நடக்கணும், நீங்கள் சிரிக்கக்கூடாது சிரிக்கக்கூடாது, ஏன்னா வெற்றியை நோக்கி இலக்கு. அது வெற்றி இன்றைக்கி இல்லை, என்றைக்கோ ஒரு நாள் அப்படிங்கிறது 2002 நாங்கள் பேசிக்குவோம். அன்னையிலேருந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருக்கேன். அது விஜய் ரசிகர் மன்றமாக இருந்து அடுத்த பரிணாமம் வளர்ச்சி விஜய் மக்கள் இயக்கம். நாங்கள் அப்பவுமே பத்திரிக்கையில் யாருமே அதை கவனிக்க தவறிட்டாங்க. ஆனால் அதில் பெரிய ஆழமான ஒரு அர்த்தம் இருந்தது. அரசியல்வாதியான எங்கள் கூட்டாளிகளுக்கு எங்கள் கேலிபருக்கு நாங்கள் அதை அனலைஸ் பண்ணோம். பேசிக்கலாகவே நான் ஒரு பிஹெச்டி ஸ்காலர். எனக்கு அந்த ஆராய்ச்சி, அந்த ஆப்ஜெக்டிவ் எதுக்காக திட்டமிடுறாங்க அப்படிங்கிறத எனக்கு அப்படி டக்குன்னு கண்டுபிடிக்க தெரியும். அப்படிங்கும்போது என்ன மக்கள் இயக்கம்னு மாறுறாங்க அப்படின்னு இருந்துச்சு. அப்போமே லைட்டாக அந்த பேச்சுகள் ஆரம்பித்தது, விவாதங்கள் ஆரம்பித்தது. அப்போ வந்து மக்கள் பணியை செய்கிறாரு அப்படி.